ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் எக் ரைஸு பசங்களுக்கு நிறைய பேருக்கெல்லாம் இல்லை, பசங்க இது சாப்பிட்றதே பெரிய விஷயம். எப்படி இருக்குது பாருங்க, சும்மா கேரட்டு, பீன்ஸு, முட்டை எல்லாம் போட்டு அவங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி குடிச்சு பிஸ்கட் முடிச்சிருவானுங்க. கட்டிட்டு போகிறதுக்கு பெரியவருக்கு இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செய்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன், அதாவது தெலுங்கில். அதை நான் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, தாய் ஒருத்தி கதறாங்க. அவங்களுடைய இதுவை தான் வலியை தான் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அந்த தெலுங்கில். அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அழுதுட்டேன் அதை பார்த்துட்டு. அதாவது நீ நான் உன்னை சுமக்கும்பொழுது 365 நாளும் உனக்காக நான் என்னுடைய வயிற்றில் இடம் கொடுத்துருந்தேன். அப்பேற்பட்ட எனக்கு உன்னுடைய வீட்டில் ஒரு இருட்டறை கூட கிடைக்கலையா அப்படின்னு ஒரு தாயினுடைய ஏக்கம். அந்த போர்ஷன் வரப்போ நான் ரொம்ப எனக்கு அந்த ஏக்கம் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இதை ஏன் அவங்ககிட்ட சொல்கிறேன்னா, யாருன்னா அம்மா அப்பா இருக்கிறப்பே அவங்கள பார்த்துக்கோங்க. ஒரு தாய் கண்ணீர் விட்டாலோ ஒரு தகப்பன் கண்ணீர் விட்டாலோ அது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் நல்லது கிடையாது. அதுக்காக சொல்கிறேன் நான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸு இன்றைக்கி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.